ஸ்லோவா ஜல்லிக்கட்டு அழிஞ்சதுன்னா அதுக்குள்ள ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த டிராக்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைங்க, மகாராஷ்டிரால பேல்கவுடான்னு அவங்க ஜல்லிக்கட்டு மாதிரி அவங்களோட ஒரு விளையாட்டு பேல்கவுடா பேன் பண்றாங்க. எப்ப 2012 எல்லாம் சேர்த்து தான் பேன் பண்றாங்க. மகாராஷ்டிரால 2000 ஃபார்மர்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு முந்தா நேத்து ஒரு நியூஸ் வருது. ஏன் நடக்குது? இந்த மாதிரி கார்பரேட் அரசியல்னாலதான் நடக்குது. அவங்க கிட்ட இருக்கிற மாட்டை பிடிங்கிட்டீங்க, டிராக்டர் கொடுக்குறீங்க, அவன் அதுக்கு லோன் கட்டணும், அவனுக்கு பெட்ரோல் போடணும். இப்ப மாடு இருந்துச்சுன்னா அவனுக்கு செலவே கிடையாது. மாடு புல்லுமேயும் அவன் கொண்டு வந்து உழுவான், பயிர் எடுப்பான், சாணி எடுத்து உரமா போடுவான். இன்னைக்கு அவன் ஃபெர்டிலைசர் வாங்கணும், பூச்சி மருந்து வாங்கணும், அதுவும் உடம்புக்கு கேடு. இவ்வளவு செஞ்சு கடைசியில் அவன் யாரோ ஒரு கார்பரேட் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கணும். எதுக்கு? மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாதான் குட்டி பிறக்கும். நாளைக்கு பால் வேணும்னா கூட அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வேணும். ஸோ அவனோட முழு வாழ்வாதாரத்தை நீங்க புடுங்கிட்டீங்க. அவன் என்ன பண்றான்? சூசைட் பண்றான். ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி ஒருத்தன் செத்தனை நீங்க பாக்குறீங்க. 2000 விவசாயிகள் இறந்து விட்டார்கள் மகாராஷ்டிரால. அதையே நம்ம பாக்குறது இல்ல. அது இதை விட பெரிய ஒரு சதியா தானே படுது. ஸோ அப்படிதான் நான் இது என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் லீகல். 2012 பிசிஏ ஆக்ட், ப்ரிவென்ஷன் டு க்ரூவல்டி அனிமல்ஸ் ஆக்ட்னு நினைக்கிறேன். நான் ஒரு லாயர் இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். இந்த ஆக்ட்ல புல்ல வைல்டு அனிமலா சேர்த்துறாங்க. அது சேர்த்தனக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு அப்படிதான் தடை பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட்ல இருக்கிற ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்காதுங்க. எப்ப இந்த புல்ல டொமஸ்டிகேட்டட் அனிமல்னு மாத்துறாங்களோ அப்பதான் அந்த ஆக்ட் எப்ப அமெண்ட் பண்றாங்களோ அந்த அமெண்ட்மெண்ட்டை மாத்தணும்.